டீ கடைக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளோட கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸில் நம்ம பாட்டுக்கு போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நம்ம இப்போ சென்னையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா போக முடியுது. கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, எந்த டைமுக்கு வேணாலும் போக முடியுது. அதே வந்து பார்த்திங்கன்னா ஊர் சைடு நம்ம ஒரு டீ கடைக்கு அந்த மாதிரி போக முடியுமா? இங்கே சென்னையில் இருக்கும்போது என் ஃப்ரெண்டோட போன பழக்கத்துக்கு ஊருக்கு சைடில் போயிட்டேன். தெரியாமல் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போனதுக்கு அது ஒரு பஞ்சாயத்தே வீட்டில் ஆயிடுச்சு. ராமசாமி வேத்தி இங்கே டீ கடையில் இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸாக இருக்கிறாங்க, வித்தியாசமாக பார்க்குறாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆகுது, ஐயோ நம்ம இப்போ ஊருக்குள்ளே இருக்கிறோமே அப்படின்ட்டு. அந்த ஒரு முரட்டு டீயில் வர அந்த மாதிரி நம்ம போகிறோம். அதே வந்து அதை ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதே வந்து காஃபி ஷாப்க்கு நான் இப்போ போகிறேன், என் ஃப்ரெண்டோட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கேள்வியாக இதாகாது. அது ஊர் சைடாகவே இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா காஃபி கடைனா இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, பாஷாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடி கிளாஸு. டீ கடைனாவே லோக்கலாக இருக்குங்கிறது எல்லாருடைய மனநிலையிலையும் அது இருக்குது. இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா டீ கடையில் வந்து என்னென்னா சில ஃப்ரான்ச்சைஸ் வந்துட்டாங்க. அவங்களாம் வந்து ஸ்மோக்கிங் அலோவ் பண்ணுறதில்ல. அவங்க ரவுடி அது இதுனால சிலதெல்லாம் பேசுகிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அங்கே எல்லா பக்கம் கேமரா இருக்குது. அதை தாண்டி ஏதாவது இது பண்ணாங்கன்னா அந்த சைடு அவங்கள விலக்கி விட்றக்கு ஆள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கடைகளுக்கு போய் நம்ம டீ சாப்பிட்லாமே. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. நீங்கள் வந்து சும்மா டீ கடை எல்லாமே வந்து மொக்கை லோக்கலு அது இதுன்னு அப்படி பொதுப்படையாக பேசாதீங்க. நல்ல டீ கடைகளும் இருக்குது. காஃபி ஷாப் மட்டும் அப்படியே பாஷாக இல்லை. ஒரு சாதாரணமாக டீ கடைக்கு போனீங்கண்டா இங்கே இருக்கிற டீ ஆக்கள் எல்லாருமே கடையை பார்க்க மாட்டினோம். கடை சுத்தமாக இருக்கா, டீ போடுற இடம் சுத்தமாக இருக்கா, அது எதுவுமே பார்க்க மாட்டினோம். அந்த தேயிலை போடுற அந்த வடி வந்து எத்தனை நாள் அந்த வடியை போடினோம்னு கூட தெரியாது. அதுக்கு மேலேயே தேயிலையை போட்டு 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 அவள் என்ன செய்யணும்னா அந்த தேயிலை சாயத்தை வந்து எடுப்பினோம். அந்த பாலும் சரி தேயிலையை கலந்துட்டு கிண்டி 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 அதை சூடாக்கி தான் ஒருத்தருக்கு குடிக்கணும். ஆனால் ஒரு காஃபி போடேக்க அவள் என்ன செய்யணும்னா பாலை சூடாக்கி வச்சிருந்தோம். ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு தனித்தனியாக காஃபி கேட்க பாலை சூடாக்கி தனியாக தான் காஃபி பவுடர் போட்டு தனியாக தான் அந்த சீனியெல்லாம் போட்டு குடிக்கணும். அந்த கப்பு வந்து எப்பவுமே சுத்தமாக இருக்குது. ஆனால் இவைக்கு என்ன செய்யணும்டா அந்த தேயிலை எப்படி ஊற்றேக்க அந்த கப்பெல்லாம் வடிஞ்சு அது பார்க்கவே ஒரு மாதிரி அரியண்டமாக இருக்கும். நாங்கள் பசிக்காக போய் நின்று டீ குடிக்கிறோங்க சார். அவங்க வந்து ருசிக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் பார்த்து குடிக்கும்போது அந்த கப்பு எப்படி இருக்குது, அந்த ஆள் எப்படி இருக்காரு, அவர் நீட்டாக யூனிஃபார்ம் போட்டிருக்காரா, அவர் வந்து க்ளவுஸ் போட்டு கொண்டு வராரா, கேப் போட்டிருக்காரா, இந்த ரூமில் ஏசி இருக்கா, இதெல்லாம் பார்த்து அவங்க காஃபி குடிக்கிறாங்க. நாங்கள் அப்படி கிடையாது சார். எங்களை மாதிரியே சக ஊழியராக தான் அவரை பார்க்குறோம். நான் என்ன சொல்ல வரேன்டா, அவங்கள்ட்ட காசு இல்லைன்றது பிரச்சனை இல்லை. அவங்கள்ட்ட 5 ரூபா காசு இருக்குது, 10 ரூபா காசு இருக்குது, 15 ரூபா காசு இருக்குது. ஆனால் அந்த டீ போட்டு கொடுக்குற இடம் ஒன்று இருக்குல்ல, அவர் போட்டு கொடுக்குறாருல, அவருக்கு வந்து சுத்தமாக இருக்கிறதுக்கு காசு தேவையில்லை, அவரோட எண்ணம் தேவை.